ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காயத்ரி நேரா சோழனோட வீட்டுக்கே வந்துட்டாங்க இல்லையா? வந்து சோழன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோழன் உனக்கு எனக்கும் செட்டே ஆகாதும்மா. நான் உன்னை காதலிக்கலாம் இல்ல. சும்மா தான் பேசினேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க? அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, அங்க சேரன் வந்துடுறாப்புல. சேரன் வந்துட்டு கொஞ்சம் இரும்மா, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது முதல்ல உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொன்ன உடனே காயத்ரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட ஏன் அப்படி பேசுனீங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுது நம்ம காயத்ரி. நம்ம சேரன் பின்னாடியே போறாப்புல. அந்த பொண்ணு ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருமோ அப்படின்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட சொந்த ஊர் திருவண்ணாமலையாட்டுக்கு. இங்கே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரூம் எடுத்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காட்டுக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை விட்டுட்டு வரமா அப்படின்னு ஆட்டோவை பிடிச்சி கொண்டு போய் வீட போயிடுறாப்புல நம்ம சேரன். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம நிலாவோட ஆபீஸை காமிக்கிறாங்க. அப்ப மீட்டிங் நடந்துகிட்டு இருக்காட்டுக்கு நிலாவோட பாஸ் நம்ம நிலாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டாப்லையாட்டுக்கு. அது அவர் பார்வையிலேயே நல்லா தெரியுது. நிலாவுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை தான் மறைச்சிருக்காங்களே இல்லையா நிலா, அதனால அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விரும்ப ஆரம்பிக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம பல்லவ நிலாவுக்கு ஃபோன் பண்ண, நிலா வெளியில் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு பெரிய சீனே நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. நிலா கிட்ட காயத்ரி வீட்டுக்கு வந்த விஷயத்தையும் சொல்றாப்புல. இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ணன் கல்யாணம் ஆன விஷயம் வந்து இப்ப அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் வசமா மாட்டிக்கிச்சு அப்படின்னு பல்லவன் நிலா கிட்ட சொல்ல, நிலா உங்க அண்ணனுக்கு இது தேவைதான். உங்க அண்ணன் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணாலும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாண்டியனை தான் கடையில் காமிக்கிறாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது வழக்கம் போல் நம்ம வானதி ஃபோன் பண்ணுறாங்க. வானதி ஃபோனு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம பாண்டியன் எடுத்துட்றாப்புல. காரணம் இல்லை அப்படின்னா நம்ம ஃபோனை எடுக்கலாம், அதுக்கு வேறே தனியாக ஃபோன் பண்ணி திட்டும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பயப்படுறாப்புல. ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுது. கடைசியாக இந்த வானதி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் முக்கியமா உன் குடும்பம் முக்கியமா அப்படின்னு ஃபோனில் கேட்டு தகராறு பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த வானதிக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறது தெரியல. பாண்டியனை சும்மா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.